இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்க போற படம் த்ரிஷா இல்லனா நயன்தாரா. ஜிவி பிரகாஷ், மனிஷா யாதவ், ஆனந்தி இவர்கள் மூவரும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறந்தவர்கள். இவர்களது குடும்பமும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் வசிக்கின்றனர். இவர்கள் ஒரே நாள்ல பிறந்தவர்கள் என்பதால் இருவருக்கிடையே இயல்பான நெருக்கம் ஏற்படுகிறது. இந்த நெருக்கத்தின் விளைவு அவர்களுக்குள் காதல் துளிர்விடுகிறது. அதுவும் நிலையான காதலாக இல்லாமல் மாறி மாறி காதல் வயப்படுகிறார்கள். ஆனால் அதை யாரும் வெளியில் காட்டிக் கொள்வதில்லை. இந்த நிலையில் பிளஸ் 2 படிக்கும் சமயத்துல மனிஷா யாதவ் வெளியூர் சென்று விடவே ஆனந்தி, ஜிவி பிரகாஷ் இருவர் மட்டும் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது இருவரும் தங்களுக்குள் இருக்கும் காதலை வெளிப்படுத்தி காதலிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் 2 பேரும் தனிமையில் தப்பு செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் ஜிவி மூலமாக பள்ளி முழுவதும் தெரிந்து விடுகிறது. அதே நேரத்தில் ஆனந்தியின் அப்பாவுக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது. ஜிவியை பிரிய முடியாத ஆனந்தி தன்னால் வெளியூருக்கெல்லாம் வர முடியாது என அப்பாவுடன் சண்டை போடுகிறார். பின்னர் ஜிவியும் தானும் நெருக்கமாக இருக்க முயற்சி செய்த விஷயம் பள்ளி முழுவதும் தெரிந்ததற்கு ஜிவி தான் காரணம் என்பதை அறிந்ததும் அவனை உதறி தள்ளிவிட்டு அப்பாவுடன் வெளியூர் புறப்படுகிறார். இவர் புறப்படும் சமயம் ஜிவிக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது. அதில் பேசும் மனிஷா யாதவ் அவனை காதலிப்பதாக கூறுகிறான். ஆனந்தியை பிரிந்த சோகம் மறைவதற்குள் மனிஷா யாதவிடமிருந்து இப்படி ஒரு ஆஃபர் கிடைத்த சந்தோஷத்துல ஆனந்தியை உதறி தள்ளிவிட்டு மனிஷா யாதவை காதலிக்க தொடங்குகிறார். இருவரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார்கள். மனிஷா யாதவ் குடிக்கு அடிமையானவர். இது தெரிந்த ஜிவி அவரிடம் குடிக்க வேண்டாம் என்று ஆலோசனை கூறுகிறார். ஆனால் ஜிவியின் பேச்சை கண்டுகொள்ளாத மனிஷா யாதவ் அவனை வெறுத்து ஒதுக்குகிறார். இரண்டாவது காதலும் பிரிந்த சோகத்துல தனது சித்தப்பா VDV கணேஷிடம் சொந்த ஊரான கும்பகோணத்துக்கு செல்கிறார். அங்கு சென்றதும் தனது முன்னாள் காதலி ஆனந்தியை பார்க்கிறார். அவளிடம் சென்று தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி கூறுகிறார். ஆனால் ஆனந்தியோ இவரது காதலை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடைசியில் ஜிவியின் சித்தப்பாவான VDV கணேஷ் ஆனந்திக்கு ஒரு அத்தை இருப்பதாகவும் அவளிடம் சென்றால் உன்னுடைய காதலுக்கு உதவி கிடைக்கும் என்றும் ஆலோசனை கூறுகிறார். ஜிவி பிரகாஷும் ஆனந்தியின் அத்தையான சிம்ரனை தேடி சென்று தனது காதலுக்கு உதவி கேட்கிறார். இறுதியில் அவர் இவரது காதலுக்கு உதவி செய்து இருவரையும் சேர்த்து வைத்தாரா இல்லையா என்பதை கலகல நகைச்சுவையுடன் சொல்லியிருக்கிறார்கள். ஜிவி பிரகாஷ் தனது 2வது படத்திலே இவ்வளவு ஆழமான அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்த முடியுமா என்று ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார். நடிப்பு, டான்ஸ் என அனைத்திலும் வெளுத்து வாங்கியிருக்கிறார். அதே போல வசனங்கள் உச்சரிப்பிலும் கைத்தட்ட வைக்கிறார். அதே போல தனது பின்னணி இசையிலும் பாடல்களிலும் இளைஞர்களை துள்ளி ஆடம் போட வைக்கிறார். நாயகி ஆனந்தி கண்களால் காதல் பேசி அனைவரையும் கவர்கிறார். இவருடைய நடிப்பு மெச்சும்படியாக இருக்கிறது. மனிஷா யாதவ் கவர்ச்சியில கலக்கியிருக்கிறார். இவர் சரக்கடிப்பதும் ஆண்கள் சரக்கடித்து விட்டு தன்னிடம் தப்பு செய்யக்கூடாது என்பதற்கு இவர் கூறும் விளக்கத்திற்கும் தியேட்டரில் விசில் பறக்கிறது. VDV கணேஷ் படம் முழுவதும் போதை ஏற்றும் வசனங்களை பேசி சிரிக்க வைக்கிறார். சிம்ரன் கௌரவ தோற்றத்தில் வந்தாலும் தனது பங்கிற்கு ஏற்ற நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரோபோ சங்கர், லொல்லிசபா மனோகர், யூகி சேது ஆகியோரும் இந்த படத்திற்கு பெரிய பலமாய் இருக்கிறார்கள். இன்றைய பெண்களின் மனநிலையும் ஆண்களின் மனநிலையும் படத்தில் புட்டு புட்டு வைத்திருக்கிறார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இளைஞர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு கூடுதலான பல்லான விஷயங்களை சேர்த்து விருந்தாக கொடுத்திருக்கிறார். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பச்சை பச்சையாக இருப்பது முகம் சிரிக்க வைக்கிறது. குடும்பத்துடன் சென்று ரசிக்க முடியாத படமாக கொடுத்திருக்கிறார். இருப்பினும் இன்றைய இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ரசிப்பார்கள். ஜிவி பிரகாஷோட இசையில பாடல்கள் ரசிக்கும்படி இருக்கிறது. பின்னணி இசையிலும் ஜிவி பிரகாஷ் ஸ்கோர் செய்திருக்கிறார். ரிச்சர்ட் எம்நாதன் ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பாடல் காட்சிகளில் ரசிக்கும்படி செய்திருப்பது சிறப்பு. மொத்தத்துல த்ரிஷா இல்லனா நயன்தாரா ரெண்டுமே ருச்சிதான். மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.